ஒரு சட்டம் என்பது ஒவ்வொரு மனிதனையும் உருவாக்குறது மட்டும் இல்லை, அவனுடைய வாழ்க்கையை எந்த எல்லைக்கு போறான் அப்படிங்கும் போது அதை தீர்மானிக்கிறது சட்டமாக தான் இருக்கு. இப்ப ஒரு குழந்தை பிறந்ததோட அவங்களுக்கு ஸ்கூலுன்னு ஒண்ணு இல்லை, இல்லை காலேஜ்னு ஒண்ணு இல்லை, இன்னும் சட்டம்னா இல்லை, அவன் ஃப்ரீயாவே இருக்கலாம் அப்படிங்க போகும்போது அவன் என்ன செய்யக்கூடியவனா இருப்பான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் எழுத்தறிவிற்ற, அதாவது சரியா அதனுடைய படிப்பறிவிற்ற ஒரு மக்களா பின்னாடி வந்த பிறகு அவனுக்கு எது சரி எது தப்புன்னு சொல்றதை விட அவன் வாழ்க்கை ஏன் வாழ்றே தெரியாம போயிடுவான். ஆனா தற்போதைய காலகட்டத்துல பார்த்தா ஏஐங்கிறான், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல புதுசு புதுசா ரோபோட்டிக் இப்படி பண்ணுது அப்படி பண்ணுங்கிறான். ஏன் கல்யாணமே வேணாம், ஒரு பொண்ணு ரோபோட்டிக்கே நான் லைஃப்ல வச்சுக்கிற போறேங்கிறான். அப்ப வாழ்க்கையில நிறைய விஷயம் புதுசு புதுசா வருது. அப்ப இதுக்கான காரணம் என்ன அப்படின் போது லா, எ ரூல், ஒவ்வொருத்தவங்களும் இப்படிதான் இருக்கணும், இப்படித்தான் வளரணும், இப்படித்தான் இதை படிக்கணும், இப்படித்தான் அதை அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு, ஒரு ஆர்கனைசேஷன், இன்னும் சொல்ல போனா அவங்கள சுத்தி நிறைய விஷயங்கள் எல்லாம் கொடுக்கறதே ஒரு ஃபேமிலி, ஒரு குடும்பம், ஒரு சமுதாயம் நல்லா வாழணும். இந்த சமுதாயத்துல இந்த இது அமைப்பு இருக்குன்னா அவங்க எப்படி இருக்காங்க? ஒண்ணுமில்ல, இந்தியாவில எப்படி இருக்காங்க, சைனால எப்படி இருக்காங்க, மலேசியால எப்படி இருக்காங்க, சிங்கப்பூர்ல எப்படி இருக்காங்க, அப்ப அதுல எப்படி இருக்காங்க அப்படிங்க போகும்போது அவங்களுடைய உழைப்புக்கு தகுந்த மாதிரி அவங்க ஊருடைய ரூபாயுடைய வேல்யூ இருக்கு. உதாரணத்துக்கு சொன்னோம்னா, அமெரிக்காவுடைய $1 இந்தியா மதிப்பு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 60 ரூபாய்க்கு மேல இருக்கு, 70 ரூபாய்க்கு மேல இருக்கு அப்படிங்கிறாங்க. அதே இது இந்தியாவுடைய மதிப்பு வேற ஏதாவது விட கூட இருக்கும்னு பாத்தீங்கன்னா நேபாள் இருக்கு. இந்தியாவுடைய $1 அங்க என்னது கூட, அதை விட 10 ரூபாவா இல்ல இது மாதிரி கூட இருக்கு. இலங்கையின் போகும்போது இந்தியாவில் $1 அங்க 2 டபுளா ட்ரிபிளா இருக்கு. அப்ப நம்மளுடைய சமுதாயத்தினுடைய விஷயத்துல நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு அமைப்பா, ஒரு ரூல், ஒரு லா அப்படிங்கிறத நம்ம கொண்டு போறோமோ அதுலதான் வாழ்க்கைங்கிறது ஒரு நல்ல அழகானதாக இருக்கு. அது சில விஷயங்கள் சரியானதாக தவறானதாக நம்ம நினைக்கிறதுதான் இருக்கு. ஆனா உண்மையிலே சரி, நம்ம நினைச்சா நிறைய விஷயத்த மாத்தலாம்.